ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ ஃபிஞ்சஸோட சிக்கையும் அடால்ட்டையும் நம்ம கேஜி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் 8 அடால்ட்டு ஃபிஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த 8ஐயும் தான் நம்ம பிடிச்சி பெரிய கேஜுக்குள்ளே விட போகிறோம். விடக்கூடிய வீடியோலாம் நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபிஞ்சஸை பிடிச்சிருவோம். ஸோ என் கையில் இருக்கிறது மேல் அண்டு ஃபீமேல் ஃபிஞ்சஸ். உங்களுக்கு மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணுன்னா, மேலோட பீக் டார்க் ரெட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், டார்க் ரெட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் மேல். செகண்டில் இருக்கிறது ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள், இது ஃபீமேல். ஸோ இதனால் தான் ஃபீமேல் இந்த கலரில் லைட் ஆரஞ்சாக இருக்கனால சிக்குகளுக்கும் இதே போல் ஃபஸ்ட்டு லைட் ஆரஞ்சாக தான் வரும். ஸோ கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். அதனால தான் ஒரு 2 வாரத்துலேயே நம்ம சிக்கை ரிமூவ் பண்ணி மாற்றி போட்டுடணும். இல்லைன்னா நம்ம ஃபீமேல்னு நினச்சிட்டு நம்ம அதை பிடிக்காமல் விட்டுருவோம். இல்லைன்னா ஃபீமேலை பிடிச்சிக்கிட்டு சிக்குன்னு நினைப்போம். ஸோ இந்த கன்ஃபியூஷன் வரும். இதனால தான் நம்ம சிக்குகளை தனியாக மாற்றி போடுறோம். பாருங்கள், டார்க் ரெட்டு மேல், லைட் ஆரஞ்சு ஃபீமேல். இப்போ நம்ம 8 அடால்ட்டு ஃபிஞ்சையை நம்ம பிடிச்சாச்சு. இனிமேல் அந்த கேஜில் சிக்குகளை எல்லாத்தையும் பிடிக்க போகிறோம். ஸோ அதையும் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கையும் அடால்ட்டையும் நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பிடிச்சாச்சு. ஸோ இந்த கேஜில் விடக்கூடிய அடால்ட்டை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணி விட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம விட்டாச்சு. அடால்ட் எல்லாத்தையுமே நம்ம கேஜுக்குள்ளே விட்டாச்சு. எப்போதும் அடால்ட் பேர் ஒரு சிக்கு பொறிச்சதுலேருந்து ஒரு 3 to 4 month கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் பாருங்கள், அடால்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்கு நல்லா லே பண்ணி நல்லா சிக்கு ஹேச் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா வீக் ஆகிரும். ஸோ எப்போவுமே ஒரு 4 month கழித்து அடால்ட் பேர் சேர்த்து ப்ரீட் பண்ண விடுங்க. சிக்குகளை இந்த கேஜில் தான் நம்ம விட போகிறோம். ஸோ எப்படி விடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கையும் அடால்ட்டையும் நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. தனித்தனி கேஜில் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. ஸோ இந்த சிக்குகளை ஒரு 4 months அப்படியே விட்டுறணும். செமி அடால்ட்டை அடால்ட் ஆன பிறகு தான் கிளைமேட்டை பார்த்து தான் நீங்கள் இந்த சிக்குகளை பெரிய கேஜுக்குள்ளே விடணும். ஸோ அது வரைக்கும் செப்பரேட்டாக இங்கேயே இருக்கட்டும். அடால்ட் ஃபிஞ்சஸையும் சிக்கையும் நம்ம தனித்தனி கேஜில் செப்பரேட் பண்ணி போட்டதை பார்த்தோம். அடால்ட்டை பெரிய கேஜில் நம்ம போட்டதையும் பார்த்தோம். இன்னும் இதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது, கேஜி பார்ட் பிடிச்சிருக்கா, எக் லே பண்ணியிருக்கா, சிக்கு எப்படி க்ரோத் ஆகிருக்கு, எத்தனை சிக்கு வெளியே வந்திருக்குது அப்படிங்கிற வீடியோவை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். பாய்.